சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? உங்க வாழ்க்கையில உங்களை பாலாயப்படுத்தி அந்த மந்திர ஆவியுடைய வல்லமை குறைக்க ஆரம்பிக்கிறார். அதனுடைய செயல்பாடுகளை கர்த்தர் கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். அந்த பொல்லாத மனுஷர் உங்களை வேதனைப்படுத்தினா பாருங்க, அவன் இனி எல்லையில வராதபடி அவனுக்கு வாதைகளை அனுப்பினார். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எகிப்தின் பிறகு 10 வாதைகள் அனுப்பினார். எகிப்தியர் வாதம் அடி மேல அடி அடிச்சுதான் உங்களை விடுதலை ஆக்கி கொண்டு, அந்த மக்களை விடுதலை ஆக்கி கொண்டு. இன்னைக்கு எந்த மந்திர வல்லமை சக்தியா இருந்தாலும், பொல்லாத கயவர்களுடைய சக்தியா இருந்தாலும், எந்த பாவத்தை சக்தியா இருந்தாலும், எந்த விக்கிரமாவை சக்தியா இருந்தாலும் எல்லாத்தையும் சுட்டரிக்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம், இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம், கல்வாரியில சிந்தின இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தின இயேசுவின் நாமம், அவருடைய உன்னத